கனவுல வந்த கெட்டப்ல அதே புடவையில வந்து நிக்கிறா. இது கனவா இல்ல நிஜமா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இது கனவா இல்ல நிஜமா? இப்ப புரிஞ்சுதா இது கனவா இல்லையான்னு? புரிஞ்சது புரிஞ்சது புரிஞ்சது. இந்தாங்க சார் காஃபி. தேங்க்யூ. நான் காஃபி டம்ளரோட வந்து நிக்கும் போது நீங்க ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. அத நான் பார்த்தேன். பார்த்துட்டியா? கிழிஞ்சது போ. நீங்க கனவுல தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் கனவு? கனவை பத்தி கேக்குறாளே, நான் என்னன்னு சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன சார் கனவு? கனவுல உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? சொன்னா நீ என்னை பத்தி என்ன நினைப்ப? அதை புரிஞ்சுக்காம இப்படி என்னை கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் புரியலையே. என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. காயத்ரி, நீ என்ன வேணாலும் கேளு, ஆனா இந்த கனவை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காத. சரி விடுங்க சார், நான் இனிமே கேட்கல. ஆமா, நீங்க உங்க ரூம்ல தூங்காம இங்க வந்து எதுக்கு தூங்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த ரேஷ்மாவோட தொலை தாங்க முடியல, அதனாலதான் நான் இங்க வந்து தூங்கிட்டேன். என்ன தூங்கிட்டு இருக்கா? விட்டா அந்த ரூமை விட்டு இவ வரமாட்டா போல இருக்கே. நல்ல பொண்ணு. ஆம், சரி சரி, போய் என்ன ஏதுன்னு பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துடணும். இந்த விஷயம் மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ஆட்டம் அதிகமாயிடும். என்ன செலியன் ரூம் வாசல்ல நின்னுகிட்டு இருக்கா? ஐயோ, என்ன? ரேஷ்மா? ரேஷ்மாவா? ரேஷ்மா? மம்மி, செழியன் என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டான். ரேஷ்மா? மம்மி. ரேஷ்மா? ரேஷ்மா? ரேஷ்மா, ஏன் அழற? என்ன ஆச்சு? ஏய், என்ன நடக்குது இங்க? சத்தம் போடாம பின்னாடி வந்து நிக்கிறீங்க. எப்போ வந்தீங்க? நீ கதவை திறக்கும் போது ரேஷ்மா அழுதுகிட்டு ரூமை விட்டு வெளியில வரும்போது நான் வந்தேன். ஆமா, செலியன் ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை? நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால விளக்கமா பதில் சொல்ல முடியாது. நானும் ரேஷ்மாவும் பேசும்போது நீங்களே கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏய், ஹஸ்பண்ட்ன்ற ஒரு மரியாதையே இல்லையாடி உனக்கு? ரேஷ்மா, நீ சொல்லு.
மம்மி ஆ. என்ன ரூம்குள்ள போட்டி வச்சுட்டு நைட்டே செழியன் வெளியே போய் படுத்துட்டாரு மம்மி. நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு மம்மி. அடி பாவிங்களா, இந்த அளவுக்கு கேவலமா இறங்கிட்டீங்களா? நாம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணா இருந்தா என்னதான் பண்றது? இங்க பாரு, எதையுமே நினைக்காம நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுறணும். அக்கா தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களே, இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ண நினைச்சீங்க? எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தாங்க. என்ன ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு அந்த காயத்ரி கூட எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க மம்மி. இவள என்ன பண்றேன்னு பாரு. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருந்த? சாருக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன். காஃபி கொடுத்துட்டல, போய் தொலைய வேண்டியதானே. குலுங்கி குலுங்கி சிரிச்சு பேசிட்டு இருக்க. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம காயத்ரி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நாங்க அவகிட்ட பிரச்சனை பண்ணணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்ல. யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதான் கரெக்டா வரும். இனிமே செழியனுக்கு காஃபி, டீ, பால் எது வேணும்னாலும் சரி, என்ன வேணும்னாலும் சரி. ரேஷ்மா, நீ கொண்டு வந்து கொடு. சரிங்க மம்மி, நான் பாத்துக்கிறேன்.